உறங்கும் அறை, நித்திரை எடுக்கும் இடம், சவுத் வெஸ்ட் கார்னர், கன்னி மூலை, மகாமேரு மூலை அப்படின்னு சொல்லுவாங்க. உயரமா இருக்கணும். ராகு போர் கொடுப்பார் இல்லை, கேது போர் கெடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒரு ஜாதகத்துல ராகு திசைங்கிறது மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்குறது. கன்னி மூளைக்கு உண்டான கிரகம் யாருன்னா ராகு பகவான், தென்மேற்கு மூளைக்கு உண்டானவர். பெங்களூர் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணியின் அன்பான வணக்கங்கள். ஸோ இது பெங்களூருங்கிறது கர்நாடகா முழுவதும் இருக்கிறதுக்கு உண்டான அமைப்புல பொருந்துறதுங்கிறதுல வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு தான் இது. எனக்கு பிடித்த ஊருங்கிறதுனால நான் இதை பெங்களூர் வாஸ்துங்கிறதுல உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சவுத் வெஸ்ட் கன்னி மூலையில பெட்ரூம் இருக்கணும். அந்த பெட்ரூமுக்கு வாயு மூலையில டாய்லெட் அமைக்கிறது சிறப்பு. ஸோ இன்ச்சு பை இன்ச்சு நீங்க ஒவ்வொரு ரூமுக்கும் பார்த்துக்கிறது நல்லது. கன்னி மூலை பெட்ரூமுக்கு, சவுத் வெஸ்ட் கார்னர் பெட்ரூமுக்கு ஈசானத்துல வாசல் வச்சுக்கோங்க. ஒன்று அப்படிதான் அமையும். ஏன்னா கன்னி மூலை பெட்ரூமுக்கு ஒன்று நார்த் ஃபேஸிங் வாசல் வரும், இல்லை ஈஸ்ட் ஃபேஸிங் வாசல் வரும். அந்த பெட்ரூமுக்கு நம்ம கொடுக்கறது டாய்லெட்டு, வாயு மூலை. அந்த பெட்ரூமுக்கு ஈசானத்துல பூஜை ஏரியா வரும். அந்த பெட்ரூமுக்கு கார்ட்டு நீங்க அமைக்கும் போது அந்த கட்டில் மேற்க ஒட்டி போடணும், இல்லைன்னா தெற்கு சோத்தை ஒட்டி போடணும். வெஸ்ட் வால் ஒட்டி போடணும், இல்லைன்னா சவுத் வால் ஒட்டி போடணும். ஸோ நீங்க ஒவ்வொரு வீட்டிற்கும் பெரும்பகுதியான வீடுகள் பூஜை அறையுடன் கூடிய வீடு இருக்கும். அதுல முக்கியமா நீங்க கன்னிமூலை பெட்ரூமுக்கு நீங்க கார்ட்டு போடும்போது நீங்க வெஸ்ட் ஆர் சவுத்து போட்டுக்கணும். கன்னி மூலையிலே நீங்க பீரோ வச்சுக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா உங்களுக்கு வரைபடம் தேவையோ அல்லது திருத்தமோ தேவைப்பட்டா கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம்.